மனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, எங்களிடம் அசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே, எங்களிடம் அசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே, எங்களிடம் அசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவரே, எங்கள் இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப என் ஆவியானவர் நீர் இறங்கி வரும்படியாக செபிக்கிறேன். அன்று அந்த தேவாலயத்தை நிரப்பி நம்முடைய மகிமை வல்லமை ஆண்டவரே இன்றைக்கு ஆராதிக்கிற அமர்ந்திருக்கிற எங்களுடைய இல்லங்களிலும் கடந்து வரும்படியாக நான் செபிக்கிறேன். இந்த பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல், ஏறெடுக்கிற செபம், தியானிக்கிற வேத வசனம் எல்லாவற்றையும் இந்த திருச்சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். பெரிய காரியங்கள் செய்ய எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவீராக. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஜீசஸ். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மீட்பர். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, ஏன்னா கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையேன், ஒரு நாளும் குறைவுபட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு அறிக்கை செய்வீர்களா? என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என் மீட்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மீட்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மீட்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மீட்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மீட்பர். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். சேர்ந்து சொல்லுவோம், குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மீட்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மீட்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலை மேல் நிரம்பியது என் பாத்திரம். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலை மேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே, குறையில்லையே,
என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடே இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடே இருப்பதால் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் என்னையே தொடரும். குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் நேசர், குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடே இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடே இருப்பதால் குறையில்லையே எனக்கு குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடே இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடே இருப்பதால் குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகின்றார். ஜீசஸ், எனக்கு குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 34:10, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஜீசஸ், நான் அடிக்கடி இதை சொல்கிறது உண்டு. இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் மற்றும் இந்த டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கக்குட்டிகள் உடைய காமிப்பாங்க. சிங்கக்குட்டிகள் எப்படி இருக்கிறது, அதனுடைய வாழ்விடங்கள் எப்படி இருக்கிறது, அந்த தாய் தகப்பன் சிங்கக்குட்டியில் எப்படி இது பண்ணுறாங்க அப்படிலாம் காட்டுவாங்க. அப்போ இந்த சிங்கக்குட்டிகளுக்கு உணவில்லாமல் போகிறது ரொம்ப கம்மி. அந்த சிங்கம் எப்படியாவது வேட்டையாடி தன்னுடைய பிள்ளைகளுக்கு குட்டிகளுக்கு இறைச்சியை கொண்டு வந்து கொடுக்கும், உணவு கொடுக்கும். அது பயங்கரமா போராடும். வேதவசனம் சொல்லுது, அப்படி சிங்கக்குட்டிகளுக்கு உணவில்லாமல் போனாலும் கூட கர்த்தரை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ஆண்டவர் நடத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? God is my provider, He is my sustainer. அது சிங்கக்குட்டி பட்னியா இருக்கலாம், சிங்கக்குட்டிக்கு உணவு கிடைக்காம போகலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் என் ஆண்டவர் குறைவுபடாமல் என்னை நிறைவாக்கி நடத்துவார். ஏன்னா கர்த்தர் நாமம் என்னுடைய புகலிடம், நான் அவரை கருத்தோடு துதிப்பேன். யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஜீசஸ், ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே. சேர்ந்து பாடுவோம். என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, மை பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க
கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். அப்படியே நம்ம கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை நாம் துதிக்க போகிறோம். ஓ ஜீசஸ், யெகோவா ஈரே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். யெகோவா நிசி அவர் என்னாலும் நமக்கு வெற்றி தருகிறவர். யெகோவா ரஃபா அவருடைய தழும்புகளினாலே நமக்கு சுகம் தருகிறவர். யெகோவா ரூவா ஒரு நல்ல மெய்ப்பனாயிருந்து நம்மை வழி நடத்துகிறவர். யெகோவா ஷம்மா நம்முடைய கூடவே வருகிறவர். யெகோவா ஷாலோம் நமக்கு சமாதானம் தருகிற ஆண்டவர். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த காரியத்தை குறித்தும் கலக்கம் இல்லை, பயம் இல்லை. நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட பயமில்லாமல் நான் நின்று கர்த்தனை ஆராதிப்பேன் என்று சொல்கிறவர்கள் வாய்களை திறந்து, நான் எந்த சூழ்நிலையிலே கடந்து வந்தாலும், நான் எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும்,
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, I am not scared of anything because the Lord God is with me. Oh Jesus, thank you Father. நன்றியோடு 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 உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆத்மாவை பார்த்தா, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே நீ பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறது போல நம் ஆண்டவரை பார்த்து பாடுவோமா? நம்முடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என் ஆத்மாவே நீ ஆண்டவரை துதி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரி. செய்த நன்மைகளை நினைத்து நம் கர்த்தரை ஆராதிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி, என் முழு உள்ளமே என்றென்றும் ஸ்தோத்தரி. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே, உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே, சபையை சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நன்மை கிருபையினால் முடிசூட்டினீர் என்னை, தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே, உன் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீர் என்றும் மாறாதவா, உம் கிருபையை என்றும் எண்ணி நானும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா, ஒருவராய் பெரிய அதிசயம்
இசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. Hallelujah, 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 hallelujah. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இசையா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. Hallelujah, 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 hallelujah. சபையை சேர்ந்து பாடுவோமா? Hallelujah, hallelujah. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஒருவராய் நின்று பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் காணக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர். உங்களையும் என்னையும் நடத்துகிறவர். நம்முடைய கண்ணீரை துடைப்பவர். நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவர். ஓ ஜீசஸ், ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவரே, இந்த காலை வேளையிலே இறங்கி வாங்க. ஆண்டவரே எங்க மத்தியிலே கடந்து வாங்க. எங்களை தொட்டு ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், நீர் எங்களை சுகப்படுத்தும்படியாய், நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாய், வியாதியின் படுக்கையை மாற்றும்படியாய், என் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும்படியாய், என் பொருளாதார சிக்கல்கள் மாற்றப்படும்படியாய், ஆண்டவரே வல்லமையாய் நீர் எங்க மத்தியிலே கடந்து வாங்கன்னு சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. விசுவாசத்தோடு கூட ஒரு
அற்புதம் நாங்கள் காண செய். 2 கைகளை உயர்த்தி இயேசுவை பார்த்து ஹalleluya 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 Jesus hallelujah oh hallelujah 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 oh hallelujah 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 Jesus hallelujah oh hallelujah 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 ஆண்டவரே உம்முடைய திருச்சமத்தில் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீரே ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் சிந்தின ரத்தத்தினால ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது உம்முடைய கிருபை என்று நினைக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை தொடங்கினாங்க. எங்களை விட நீதிமான்கள், கல்விமான்கள், அறிவில் சிறந்தவர்கள், பணத்தில் சிறந்தவர்கள், ஆரோக்கியத்தில் சிறந்தவர்கள் இந்த பூமியில் இல்லப்பா. ஆனால் எங்களுக்கோ உம்முடைய கிருபை நீங்க தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாவிகளும் நீசருமாய் இருக்கிற எங்களுக்கு உம்முடைய கிருபையை தந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு அநேகர் ஆண்டவரே இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறாங்கப்பா. ரிகவரி ஸ்டேஜில் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆக்சிஜன் ஆண்டவரே இல்லாமல் கடினமாக இருக்கிறார்கள், மூச்சுட முடியாமல் இருக்கிறாங்க, திணறிக்கொண்டு இருக்கிறார். இயேசு நாமத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு சுகமும் ஆரோக்கியமும் கடந்து வருவதாக கர்த்தர்கள் மன்றாட்டின் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே சகோதரர் சாலமோன் வில்லியம்ஸ் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வேதனையோடு கூட இருக்கிறவரை தொட்டு நீர் சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பரிபூர்ண சுகம் அந்த லங்ஸ்ல கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கோவிட்ல உள்ள போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ்னால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே அன்பு ஆண்டவரே சகோதரனை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்திலே கொண்டு வருகிறோம். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய தெய்வீக சுகமளிக்கிற ரத்தம் கடந்து வரும்படியாய், அவரை தொடும்படியாய், அவரை குணப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சபையே நம்ம சேர்ந்து அவருக்காய் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சுகமும் ஆரோக்கியமும் சரீரத்தில் கடந்து வரட்டும். உமக்கென்று எழும்பி வல்லமையாய் ஊழியம் செய்கிற பாத்திரமாய் அவரை மாற்றுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இது போல ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இந்த கோவிட்ல பாதிக்கப்பட்டு வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க. போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ்ல குவைட்ல பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரர் டேவிட் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர்கள் ஜெபத்தை கேட்டு ஜீவனை திருப்ப தந்தீரே. ஆண்டவரே இந்த வைரல் இன்ஃபெக்ஷனால ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சகோதரனை ஆண்டவரே நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா இந்த மட்டும் ஜீவனை தந்த ஆண்டவர் தொடர்ந்து அவரை நீர் நடத்தும்படியாய், அவரை ஏந்தி சுமந்து தப்புவிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய திருக்கரத்திலே எங்களை நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே உம்முடைய திரு சித்தம் செய்கிறவர்களாய் நீங்கள் எங்களை மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு நீர் ஆண்டவரே கூடவே இருந்து நீர் அவர்களை நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சிஸ்டர் வேதா ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தந்து உம்முடைய சமூகத்தில் சாட்சி உள்ளவர்களாய் அவர்கள் நிற்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இதில் வார்ட்ஸில் வேலை செய்கிற டாக்டர்ஸ்க்காக, ஸ்டாஃப் நர்சஸ்க்காக
ஆண்டவரே, இன்னும் இதர பணியாளர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்கள் குடும்பங்களை பாதுகாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா விதமான பொருளாதார சிக்கல்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அரசாங்கத்தின் ஆண்டவரே நடவடிக்கைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சென்ட்ரலில் இருக்கிற ஆண்டவரே பிரதம மந்திரியை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, லாப நோக்கு இல்லாதபடி பொதுநலத்தோடு கூட நாட்டை ஆண்டவரே நடத்துவதற்கான ஆண்டவரே அந்த கார்ப்பரேட் மைண்ட் செட் இல்லாமல் ஜனங்களுடைய ஆண்டவரே மைண்ட் செட்டை ஆண்டவரை புரிந்து கொண்டு ஜனங்களுக்காய் உடைக்கிற ஆண்டவரே அந்த இருதயத்தை ஆண்டவரே எங்கள் பிரதமருக்கு நீர் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தோடு கூட ஆண்டவரே வேலைகளை செய்வதற்கு அவருக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல எங்கள் முதலமைச்சருக்காய் ஸ்தோத்திரம். அவர்களோடு கூட பணி செய்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிங்க. அவர்கள் கொண்டு வருகிற திட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த திட்டத்தின் மூலமாய் அநேக ஏழைகள் பயனடைகிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் வறுமை ஒழிந்து போக கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே, தேசத்தில் ஆண்டவரே குறிப்பாய் தமிழ்நாட்டில் ஆசீர்வாதம் கடந்து வர கர்த்தர் கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீரே மகிமைப்படுவீராக. உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் குறிப்பாக இந்த ஆப்கானிஸ்தானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆப்கானிஸ்தானில் நடக்கிற இந்த போர், இந்த தாலிபானுடைய கைப்பற்றுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, ஜனங்கள் அங்கே தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா, நீரே நீதிபரர், நீரே நியாயம் செய்கிற ஒரு ஆண்டவரே, ஒரு சுமூகமான நிலையை அந்த ஆப்கான் மக்களுக்கு நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ரத்தம் சிந்துதல் குறைக்கப்படட்டும், கொலைகள் குறைக்கப்படட்டும். ஆண்டவரே, நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே, ஒரு தெய்வீக சமாதானம் அந்த தேசத்தில் கடந்து வரட்டும். போர் வரக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் நீர் அதை தடுத்தாட்கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, அந்த மக்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கும்படியாய், அந்த மக்கள் உம்மை இயேசுவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே இதை ஒரு வழியாய் நீர் அவர்களுக்கு தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த COVID-19 ஆண்டவரே பரவாமல் சுத்தமாய் ஒளிந்து போவதற்கு என் ஆண்டவர் நீர் சீக்கிரத்தில் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இப்பொழுதும் கூட உடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருங்க. உடைய வார்த்தைகளினால் எங்களோடு கூட நீங்க பேசுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை வேளையிலும் அவருடைய சமூகத்தில் நாம் கூடியிருந்து அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை போற்றும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை பாடி துதிக்க, அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி நாம் ஜெபிக்க, பல ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட ஜெப குறிப்புகள் இருக்கும் என்று சொன்னால் கீழே நீங்கள் நம்பர் பார்ப்பீங்க. அந்த நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் ஜெப குறிப்பை தெரிவிக்கலாம். குவைத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் குவைத்துடைய நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்தியன் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த நம்பரை பார்த்து இந்த நம்பரை நீங்கள் கூப்பிட்டு எந்நேரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜெப உதவிகள், கவுன்சிலிங் எதற்குனாலும் நீங்கள் என்ன செய்யலாம், எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். உங்களுக்காய் உதவி செய்வதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகவே எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அணுகும்படி உங்களை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல காலவெளியிலும் கூட நம்ம ஆண்டவருடைய வேத வசனத்திற்கு நேராய் நம்முடைய கண்களையும் செவிகளையும் நம்ம திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து 2வது வாரத்தில் நம்ம ஆண்டவருக்கு நன்றியோடு இருப்பது எப்படி என்பதை குறித்து நம்ம படித்து கொண்டு வந்தோம். சென்ற வாரத்தில் டு பி தேங்க்ஃபுல், ஆண்டவருக்கு எப்படி நன்றியோடு இருக்க வேண்டும், எப்படி ஆண்டவர் சமூகத்தில் அவருக்கு நன்றியோடு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நம்ம படித்தோம். Why should I be thankful? நான் ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் வேதவசனம் சொல்கிறது, you have to be thankful to God. ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்துகிறவனாய் காணப்படணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பாராட்டின இரக்கங்களை நினைத்து, நீங்கள் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற மகனாக மகளாக இருக்கணும். You and I have to be thankful to God.
நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருந்தால்தான் என் சகோதரனுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்க முடியும். நான் ஆண்டவரிடத்திலே அன்பு வைத்திருக்கிறவனா இருந்தால்தான் என் சகோதரனிடத்திலே நான் அன்பு வைத்திருக்க முடியும். நான் ஆண்டவரை நேசிக்கிறவனா இருந்தால்தான் இந்த பூமியை என்னால் நேசிக்க முடியும். நான் ஆண்டவரை நேசித்தாதான் இயற்கையை என்னால் நேசிக்க முடியும். Jesus. It is all connected. It is all connected. நான் ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய சகோதரனை நான் நேசிப்பேன். நான் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறத ஆண்டவருக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு என் சகோதரன் இடத்துல என்னை நான் விட்டு கொடுப்பேன். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உன் சொந்த சகோதரனை நீ நேசிக்கலன்னா காணாத தேவனிடத்துல எப்படி நேசிக்க முடியும்? யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், காணுகிற உன் சகோதரனிடத்துல உன்னால அன்பு செலுத்த முடியலனா காணாத தேவனிடத்துல உன்னால எப்படி அன்பு செலுத்த முடியும்? How can you say you love God if you cannot love your brother or sister? முடியாதே. அப்ப அதே வசனம் தான் இங்கே அப்படியே, ஆண்டவரிடத்துல நான் நன்றி இல்லாமல் இருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய சகோதரன் இடத்துல சகோதரி இடத்துல கூட என்னால் என்ன செய்ய முடியாது? நன்றியோடு இருக்கவே முடியாது. பட் வேதவசனம் சொல்கிறது, நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றியோடு கூட துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to have a heart of gratitude, a heart of thanksgiving. சென்ற வாரம் நம்ம வாசித்த வேத பகுதி 13வது அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். See, God commands us to always praise God. எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை துதிக்கிற ஒரு மகனா வாழணும். ஏன் தெரியுமா? இமேஜர் கொடுங்க. ஏன்னா நான் துதிக்கும் பொழுது பிசாசினிடத்திலிருந்து எனக்கு வெற்றி கிடைக்கும். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை. கட்டுகள் நீங்கியது, விடுதலை வந்தது. கட்டுகள் நீங்கியது, விடுதலை வந்தது. துதி எடுத்தா சாத்தா ஓடுவா, நீ முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தா ஓடுவா, நீ முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை பிடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். அப்ப துதிக்க 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 என் வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் பெருகும். ஆண்டவர் சமூகத்தில் வெற்றி உள்ளவனாய் நான் மாறுவேன். நன்றி செலுத்த 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 நான் ஆண்டவருக்கு உண்மையுள்ள பிள்ளையாய் வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல
நான் என்னுடைய லைஃப்ல கடந்த வாரம் என்னோடு கூட ஆண்டவர் இடைப்பட்ட சில காரியங்கள் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு சில நேரங்களில் ரொம்ப மனவேதனை இருக்கு. என்னடா நம்ம செய்த நன்மைக்கு யாருமே நமக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நம்ம செய்த நன்மைக்கு ஒரு 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 பிரதிபலனே நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு நான் இருந்தேன். என்னடா அது, அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லலாமே, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. ஆனால் சொல்லலை. அப்போ நான் ரொம்ப வேதனையோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது இவங்க பாருங்களேன் எப்படி இருக்கிறாங்க, ஒரு நன்றி சொல்றது கூட ஒரு மனசு இல்லையே, ஒரு ஆட்டிடியூட் இல்லையே அப்படி நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவர் என் கூட பேசினது என்னன்னு சொன்னா, நீ அடுத்தவனை நன்றி செலுத்தணும்னு நீ சொல்றியே, அடுத்தவன் நீ கொடுத்த சிறு உதவிக்காக உன்கிட்ட நன்றியோட இருக்கணும்னு சொல்லி நீ நினைக்கிறியே, நீ என்கிட்ட எவ்வளவு நன்றியோட இருக்கிறேன்னு சொல்லி என்னோட கூட ஆண்டவர் இடைப்பட்டார். நான் ஆண்டவரிடத்துல நான் சொன்னேன், ஆண்டவரே நிறைய காரியங்களுக்கு எனக்கு நான் நன்றி இல்லாமல் தான் இருக்கிறேன். நான் இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் செய்த அந்த நன்றியோட அதை நான் நினைக்காமல் நான் இருக்கிறேன். காரணம் என்னன்னா, எனக்கு எல்லாமே அது ரொம்ப ஈஸியா ஃப்ரீயா இருக்குது, ரொம்ப ஈஸியா அது கிடைக்குது. அதனால அதனுடைய வேல்யூ என்னன்னு நான் தெரியாம ரொம்ப நான் கடினமா கஷ்டத்தோட இருக்கிறேன். அது என்னன்றது எனக்கு புரியாமல் நான் பல நாட்கள் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்று தெளிவா பேசினாரு. when you do something good, நீ ஒரு காரியத்தை நன்மை என்று செய்யும் பொழுது, இங்கே எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறான், வாசிங்க 13வது வசனம். ஆகையால் அவருடைய நிந்தையை சுமந்து 12வது வசனம் வாசிங்க. சாரி. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவர் நம்முடைய நிந்தையை சுமந்து அவர் நகர வாசலுக்கு புறம்பே ஆண்டவராகிய கர்த்தர் பாடுபட்டார். அப்ப whenever you want to thank God, ஆண்டவருக்கு நீ நன்றியுள்ளவனா இருக்கும் பொழுது நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, the suffering of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே பாடுபட்டார். சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். அப்ப எனக்கு நான் நன்மை செய்யும் பொழுது, நான் யாருக்காவது உதவி செய்யும் போது, எனக்கு திருப்பி கிடைக்க வேண்டிய நன்றி என்னன்னு நான் எதிர்பார்க்கிறத விட நான் சிலுவையை பார்த்து நான் நன்மை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். When you do something good, you do not expect it from people. Instead, you look unto the cross and help. நீ உதவி செய்யும் பொழுது, நீ உன்னிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை நீ கொடுக்கும் போது, don't look at the person, instead look at the cross and give. ஏன்னா சிலுவையை பார்த்து கொடுக்கணும், ஏன்னா சிலுவையில தன்னுடைய ஜீவனையே கர்த்தர் உனக்காக எனக்காக தந்திருக்கிறார். God has given his own son to die on the cross. அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே உன்னையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்து வச்சிருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார். அதனால நீங்களும் நானும் கொடுக்கணும். So why should I help? Why should I give? நான் சொல்றேன், சில நேரத்தில் உன்னைய அவன் இலக்காரமா தான் நினைப்பான், உன்னை அட்வான்டேஜ் எடுப்பான். எனக்கு தெரியும் நிறைய நேரங்களில் என்னை அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. இட்ஸ் ஓகே. என்ன அட்வான்டேஜ் எடுக்கிறியா, என்ன இவன் தானே இவனை ஏமாத்திடலான்னு நினைக்கிறேன், நினைச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஐ வாண்ட் டு லுக் அட் த கிராஸ் அண்ட் ஹெல்ப். ஏன் தெரியுமா, எனக்கு ஒத்தாசை மேல இருந்தையா வரும், எனக்கு ஒத்தாசை பர்வதங்கள்ல இருந்து வரும். என்னைய ஏமாத்தினவனை விட 100 மடங்கு என்னைய கர்த்தர் ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கிறார். நான் ஒரு நாளும் ஏமாந்து போகல. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட
காக்கும் தேவன் உறங்கா, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல். ஓ, அவர் ஒரு நாளும் உறங்குகிறதில்லை. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். People take advantage of you, people cheat you, people mock at you. உன்னை இளிச்சவாயன்னு சொல்றாங்களா, உன்னை கேவலமா பார்க்கறாங்களா, இவரை ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்களா, உன்னை மேனிபுலேட் பண்றாங்களா? Don't worry my brother, you look unto the cross and give. You look unto the cross. சிலுவையை பார், இயேசுவை பார், சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை பார். அதான் எபிரேய நிருபக்காரன் சொல்கிறான். You look unto the suffering of Jesus. ஆண்டவருடைய சிலுவையை பார். சிலுவையை பார்த்து கொடுத்தீனா நீ மனுஷங்கிட்ட எதிர்பார்க்க மாட்ட. ஆண்டவர்கிட்ட ரொம்ப தெளிவா சொன்னாருங்க, நீ மனுஷங்கிட்ட ஏன்டா எதிர்பார்க்கிற? மனுஷங்கிட்ட எதிர்பார்க்காத. let them be who they are. அது அவனுக்கும் கடவுளுக்கானது. மேபி அவன் எப்பேற்பட்ட மனநிலையில இருக்கிறானோ தெரியல, அது அவனுக்கும் கடவுளுக்கும் உனது. விட்டுரு, நீ சிலுவையை பாரு. then you give, look into the cross, because my help comes from the heavens. எனக்கு ஒத்தாசை வருகிறவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் சொல்றாரு, உன் காலை நான் தள்ளாட விட மாட்டேன், உன்னை நான் காக்கிறேன், நான் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை, பகல்லையும் இரவுலையும் எந்த தீங்கும் அணுகாதபடி உன்னை நான் பாதுகாப்பேன். என்னை அட்வான்டேஜ் எடுத்தவன், என்னை இலக்காரமா நினைச்சவங்க எல்லாரும் விட கர்த்தர் உன்னைய உயர்த்தி வைப்பார். என்னைய உயர்த்தி வச்சிருக்கார், உன்னையும் உயர்த்தி வைப்பார். Doesn't matter who is acknowledging you, doesn't matter. Oh, ஐயோ praise the Lord brother, you are super great. Doesn't matter sir. சொல்றான் சொல்லாகட்டி போறான், doesn't matter. Look unto the cross. நீ சிலுவையை பார், சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பார். நீ கிறிஸ்துவை பார்த்தீனா அந்த அன்பிற்கு, அந்த பாசத்திற்கு, அந்த ரத்தத்திற்காக நீ உன் உயிரையே கொடுக்கணும். I should give my life to Jesus. I should give my life to Jesus. நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும்பொழுது நீ பலனடைந்து எருசலேம்ல, யூதேயாவில், சமாரியாவில், உலகத்தின் கடைசி பரியந்தம் நீ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்க அந்த அப்போஸ்தலன 1வது அதிகாரம் 8வது வசனம் கூகுள்ல போய் நீங்க டைப் பண்ணி, கூகுள்ல போய் நீங்க அந்த வசனத்தை அடிச்சீங்கன்னா, Acts chapter 1 verses 8 அந்த வசனத்தை அடிச்சிட்டு நீங்க கூகுள்ல போய் ரூட் வேர்டுன்னு போட்டீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய ரூட் வேர்டு உங்களுக்கு கிடைக்கும். biblehub.com அங்க போனீங்கன்னா கிடைக்கும். biblehub.com. You go there and find what is the root meaning of that verse. நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். நம்ம நினைக்கிறோம் சாட்சினா ஓ அல்லேலூயா praise the Lord ஞாயிற்றுக்கிழமையில ஏஞ்சி நின்னு சாட்சி சொல்லுவோமா? இல்ல. You watch that verse carefully. Jesus says you will be martyrion. martyrion என்ன அர்த்தம்? நீ கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி சாட்சியா இருப்பாய். நீ ஆண்டவருக்கு ரத்த சாட்சியா இருப்பேன்னு சொல்றாரு. நீ எங்க போனாலும் எந்த வேலையை செஞ்சாலும் கிறிஸ்துவுக்காக நீ ரத்தம் சிந்துகிறவனாகி, ரத்தம் சொட்ட 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 கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவனாகி, அவருக்கு நன்றி செலுத்துகிறவனாய் நீ காணப்படுவாய். கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறவனாய் நீ காணப்படுவாய். எப்போ? நீ சிலுவையை பார்க்கும்போது. There are so many things in my life that I have to give thanks to God. ஆண்டவருடைய ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஒரு காரியத்திற்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய காரியத்துக்காக சொல்லணும். அதில் எனக்கு தெரிஞ்ச சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட், you have to thank God for everything that He has created around you. உன்னை சுத்தி ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த படைப்புக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நீ நிற்கிறதற்கு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம்.
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியில இருக்கிற அனைத்து மிருக ஜீவன்களையும், பூமியின் மச்சங்கள், மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்து அதை ஆளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்து அந்த ஆளுகை செய்கிற அந்த வேலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்கு மேல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். When you look around, நீ சுற்றி பார்க்கும் பொழுது அழகான அழகான ஒரு 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 பூவை பார்க்குறீங்களா? அழகான ஒரு சங்கீதம் 19வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm chapter 19 verse 1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. The heavens declare the glory of God and the firmament sweat his handiwork. Saith his, அது நம்ம கிங் ஜேம்ஸ் வெர்ஷனா இருக்கு பாருங்களேன், ரொம்ப பழைய இங்கிலீஷா இருக்கு. சேத்ன்னு போட்டிருக்காங்க, அப்படின்னா சொல்லுதுன்னு அர்த்தம். வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானத்தை பார்க்கும்போது தேவனுடைய மகிமை அதில் தெரிகிறது. நீங்க எத்தனை பேர் முன்னாடிலாம் நாங்கள் சின்ன வயசா இருக்கும்போது படுத்து நைட்ல மாடியில் படுத்து அப்படியே வானத்தை பார்ப்போம். வானத்தை பார்த்தா வானம் அப்படியே பயங்கரமா விரிஞ்சு அந்த நைட்டில் அப்படியே பயங்கரமா இருக்கும். அப்படியே நட்சத்திரங்கள் மின்னும். அப்படியே அதை படுத்துட்டு அப்படியே வானத்தை பார்க்கும்போது அடேங்கப்பா, அந்த இடத்துல தான் ஆண்டவர் இருக்கிறாரு. பேசுறது அவர் வானம் அவருது சிங்காசனம், பூமி அவருது பாதுபடி. அப்போ சின்ன வயசுல நான் யோசிச்சு பார்ப்போம், அப்பா எவ்வளோ பெரிய ஆண்டவரா, மேலே உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் கால் கீழே இருக்கு, எவ்வளவு பெரிய ஆண்டவர். நீங்க வானத்தை பாத்தீங்கன்னா கோடான கோடியான நட்சத்திரங்கள் புள்ளி 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 புள்ளியா இருக்கு. அதுல ஒண்ணு ஒரு நட்சத்திரம் பூமியோட 100 மடங்கு பெருசு இருக்கு. 1000 மடங்கு பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி 1000 மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் மாதிரி கோடான கோடி நட்சத்திரங்கள் ஒரு இதுல இருக்கு. அது மாதிரி கோடான கோடி கேலக்சிஸ் அண்ட் நட்சத்திரங்கள் இருக்கு. நீங்க நம்மளால அதை இமேஜின் பண்ணவே முடியாது. வேதவசனம் சொல்லுது அதெல்லாம் ஆண்டவர் ஒரு வாயின் வார்த்தையில ஒரு செகண்ட்ல அப்படி கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். அதெல்லாம் பார்த்தா என்னைக்கு அதெல்லாம் நான் ஒன்றும் மேட்டர் இல்லை. ஐ எம் நாட் தேங்க்ஃபுல் ஃபார் த கிரியேஷன். என்னை சுற்றி பார்க்கிற செடிகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன்னா, என்னோட டேபிளில் மீன் தொட்டி வச்சிருக்கிறேங்க. நிறைய அப்படியே மீன்கள் எல்லாம் அப்படியே சுற்றி வருகிறது. மீன்கள் எல்லாம் சுற்றி அப்படியே வருகிறது. அந்த மீனை பார்க்கும்போது சின்ன மீன், குட்டி குட்டி மீன் போட்டு வச்சுருக்கேன் என்னோட ஆஃபீஸ் டேபிளில். அப்போ அதை பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு அவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குது. அட பாருங்க, லைஃப் கடவுள் கொடுத்துருக்காரு. செடிகளை போட்டு அந்த செடிகள் அப்படியே அப்படியே அதுக்குள்ள அக்வாட்டிக் பிளான்ஸ் வச்சிருக்கிறேன். அது தண்ணிக்குள்ள முளைத்து வருகிற செடிகள். அந்த செடிகளை பார்க்கும்போது வாவ், காட்ஸ் கிரியேஷன் பாருங்களேன். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வானத்தை பார்க்கும்போது, நம்ம நடந்து போகும்பொழுது, நம்முடைய காரியங்கள் அப்படியே பார்க்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவனாய் நான் இருக்க வேண்டும். நான் உணவுல கை வைக்கும் போது அந்த உணவுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன்னா, தண்ணி குடிக்கிறேன், தண்ணிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? எத்தனை பேர் ஆண்டவர் நன்றி சொல்றீங்க? தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியை குடிக்கும் போது, அப்பா தேங்க்ஸ் காட், தேங்க்யூ லார்ட் ஃபார் வாட்டர் சொல்றது இல்லை. நிறைய பேர் சொல்றது இல்லை. ஏன்னா தண்ணி ரொம்ப இலவசமா எல்லாருக்கும் கிடைக்கிறது. நீங்க சோமாலியால போனீங்கன்னா தான் தெரியும் ஒரு கிளாஸ் தண்ணியோட வேல்யூ என்னன்னு. ஒரு புடி சோறுடைய வேல்யூ பஞ்சத்தில் இருக்கிற சோமாலியால போனீங்கன்னா தான் தெரியும். ஐயோ, பிள்ளைகள் பட்னியாய் சாகிறதை பார்க்கிற பெற்றோர்கள், ஒரு பிடி சோறு கிடைக்குமா அப்படின்னு அழுகிற பெற்றோர்கள் கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் அந்த சோரோட வேல்யூ. அந்த சோறு சர்ப்ளஸ்ஸாக உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தர் தந்திருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா? தண்ணி குடிக்கிறதுக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரு, நன்றி சொல்கிறோமா? மூச்சு விட முடியுதே, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? ஆக்சிஜனை கர்த்தர் தந்திருக்கிறாரு, அதுக்காக ஆண்டவருக்கு இன்னைக்காவது நம்ம நன்றி சொல்லிருக்கிறோமா? ஆண்டவரே நீர் தந்த ஆக்சிஜனுக்காக நன்றி சொல்லிருக்கிறோமா? நான் ஒரு நாள் சொன்னதே இல்லைங்க.
ஆனா இப்பத்தெல்லாம் ரீசென்ட்லி ஆக்சிஜனுக்காக நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? இப்ப இந்த கோவிட் வந்ததுல இருந்து ஆக்சிஜன் கிடைக்காம இந்தியால எவ்வளவு பேர் செத்தாங்க தெரியுமா? ஆயிரக்கணக்கான பேர் சுவாசிக்க முடியாமல் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம அப்படியே ஹாஸ்பிட்டல் வாசல்ல செத்து போனாங்க. அவங்களெல்லாம் பார்த்து, ஆண்டவரே எனக்கு நீங்க சுவாசிக்கிறதற்கு ஆக்சிஜன் தந்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆக்சிஜன் தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, நல்ல லங்ஸ் கொடுத்திருக்கிறீங்களே. கோவிட் வந்தவனால சுவாசிக்க முடியலங்க. லங்ஸ், எத்தனை பேர் லங்ஸுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம்? God thank you Lord for a nice lungs. அதெல்லாம் சொன்னதே இல்லை. மைனர் கொடுங்களேன். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீர. இதுக்கெல்லாம் யாருக்கு ஆண்டவர் நன்றி சொல்லுவாங்க? ஆண்டவரே எனக்கு கண்ணு தந்திருக்கிறீங்கப்பா, கண்ணு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி. கண்ணு இல்லாதவனுக்கு தான் அந்த கண்ணோட வேல்யூ தெரியுங்க. பாடும் உதடுகள் தந்திருக்கிறீங்களே, வாய் பேச முடியாம, வார்த்தைகள் சொல்ல முடியாம, குழந்தைங்க பேச முடியாம பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க. உன் பிள்ளையும் என் பிள்ளையும் பேசுதே, உன் பிள்ளையும் என் பிள்ளையும் பாடுதே, உன் பிள்ளை நடக்குதே, உன் பிள்ளை ஓடி ஆடி துள்ளி வருதே, உன் பிள்ளை உயிரோட வீட்டுக்கு திரும்பி வருகிறதே, உன் பிள்ளை உங்ககிட்ட போன்ல பேசுதே, நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாயா? பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கைகளை தந்தீரையா. எத்தனையோ பேர் கை கால் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல கை கால் போயிருச்சு. சில பேர் பிறவில இருந்தே கை கால் இல்லாம இருக்கிறான். கர்த்தர் உனக்கு கை கால்களை தந்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாயா? ஓடுறதுக்கு கர்த்தர் கால் தந்திருக்கிறார். நீ நடக்கிறியே, தாங்கினாலும் உன்னால நடக்க முடிகிறதே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல உடைய கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறாரு. இருக்கிறதற்கு ஒரு நல்ல வீடை கொடுத்திருக்கிறாரு. நல்ல மனைவி பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு. மேல பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு ரூஃப் கொடுத்திருக்கிறாரு. உன் மேல தலைக்கு மேல வீட்டுக்கு மேல ஒரு ரூஃபை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீ உக்காந்தனா உன் தட்டுல சோறு கொடுத்திருக்கிறாரு. உனக்கு நல்ல கணவன், நல்ல மனைவி கொடுத்து, நல்ல பிள்ளைய கொடுத்திருக்கிறாரு. உனக்கு என்ன இல்லை? எல்லா நன்மையையும் கர்த்தர் உனக்கு தந்து வைத்திருக்க நீ ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறாயா? Are you thankful? சில பேரை நான் பார்த்திருக்கிறேங்க, எல்லா நன்மையும் பெற்றுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நன்றி இல்லாம பேசுகிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். சின்ன பிரச்சனை வந்திருக்கும், உடனே இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், இந்த ஆண்டவர் நம்பினால நான் என்னத்தை பெற்றேன், நான் என்னத்தை பெற்றுக்கொண்டேன், நான் என்னத்தை வச்சிருக்கிறேன், எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம கேவலமா பேசுகிற எவ்வளோ பேர் உண்டு ஐயா. ஆண்டவரை பழிக்கிற எவ்வளோ பேர் உண்டு. ஆனா கேன்சரோடு கூட, வலியோடு கூட, வேதனையோடு கூட ஒருத்தன் ஒரு பாட்டு எழுதுனா, என் ஜீவனே காணும் வலியதான் எனக்கு, என் ஜீவனை விட நீங்க ரொம்ப பெருசு. சிக்கு குரியகோஸ்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவரோட பாட்டு தான் அது. என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. சங்கீதம் 63 தாவீது ராஜா பாடுறான். இந்த மனுஷனுக்கு கேன்சர் வலியில் அப்படியே வேதனையில் அவர் பாடுறாரு, என் ஜீவனை பார்க்கிலும் நீ என்றுமே பெரியவா, என் ஜீவனை பார்க்கிலும் நீ என்றுமே பெரியவா. ஆராதனை
ஆராதனை. சிலுவையை பார்க்கிற நீ நன்றி செலுத்துகிறவனாய் இருப்பாய். உன் சூழ்நிலைகளை பார்த்தீனா நீ நன்றி செலுத்தாம ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் நன்றி கெட்டவனா மாறுவ. You look unto the cross, look unto the creations. உன்னை சுற்றி இருக்கிற உனக்கு கிடைக்கிற உணவு, உன் Dress, உங்க அம்மா அப்பா உனக்கு கொடுத்திருக்கிற படிப்பு, நீ படிக்கிற ஸ்கூல், நீ போடுற Dress, நீ சாப்பிடுற உணவு, எல்லாவற்றையும் நினைத்து நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவனா மாறணும். எப்ப தெரியுமா? நீ அடுத்தவனை பார்த்து ஐயோ அது எனக்கு இல்லையே, ஐயோ இது என்கிட்ட இல்லையே, என்கிட்ட நல்ல ஷூஸ் இல்லையே, நல்ல வாட்ச் இல்லையே, நல்ல போன் இல்லையே, இது இல்லையே அது இல்லையே நீ குறை சொல்கிறவனா இருக்க கூடாது. நீ சிலுவையை பார்க்கிறவனா இருக்கணும். சிலுவையை பார்க்கிறவனா இருந்தனா இந்த சிக்குக்குரிய கோஸ் மாதிரி ஆண்டவரே என் ஜீவனை விட உம்முடைய கிருபை நல்லது, ஆகவே என்னுடைய உதடுகள் உம்மை துதிக்கும், நான் எப்பொழுதும் உம்மை ஆராதிக்கிறவனாய் நான் இருப்பேன். I will never compromise Lord. எந்த சூழ்நிலையிலும் ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து நன்றி கெட்ட வார்த்தை வராதுங்க. எங்க அப்பா கடைசியாக அவர் வாழ்ந்த 4 வருடங்கள்ல அவ்வளவு வேதனை, அவ்வளவு வலி, அவ்வளவு போராட்டம். ஒவ்வொரு நாளும் டயாலிசிஸ் பண்ணிட்டு கதறி கதறி அழுவாரு. அதை நான் பார்த்திருக்கிறேன். வேதனையோடு கூட சரீரத்தில் நிறைய இடங்கள்ல எலும்புகள் உடையும். இருமுனா நெஞ்சில எலும்பு உடையும், ஸ்பைனல் கார்ட்ல எலும்பு உடைஞ்சது. அவருக்கு இல்லாத நோயே இல்லை, தண்ணி குடிக்க முடியாது. அவ்வளவு வேதனையில கூட நான் கடைசி வரைக்கும் சாவுற அன்னைக்கு கூடங்க ஒரு நாள் கூட ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஏன்பா என்னை இப்படி வச்சிருக்கிறீங்க, ஆண்டவரே என்னை ஏன் இந்த மாதிரி வேதனைப்படுத்துறீங்க, ஏன் ஆண்டவரே நீர் நல்லவர் அல்ல என்று சொல்லி ஒரு வார்த்தை எங்க அப்பா கடைசி சாவர வரைக்கும் சொல்லலங்க. You should and I should also be like that. நீங்களும் நான் அப்படிப்பட்டவர்களா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் என் சரீரத்தில் வேதனையா இருக்கலாம், என் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கலாம், என் போராட்டமா இருக்கலாம், என் வாழ்க்கையில நன்றியை தவிர வேற எதுவுமே வராது. என் வாழ்க்கையில நான் சிலுவையை பார்க்கிறவன். என் சர்ச் சிலுவையை பார்க்கிற சர்ச் ஐயா, மனுஷனை பார்க்கிற சர்ச் அல்ல. மனுஷனை பார்த்தினா நீ இடறுவ, சிலுவையை பார்த்தினா நீ தொடருவ. அல்லேலூயா. மனுஷனை பார்த்தினா நீ இடறி விழுவாய். நீ சிலுவையை பார்த்து போனேன்னு சொன்னான் நீ தொடர்ந்து நடப்பாய். உன்னுடைய கால்களுக்கு சத்துவத்தை கர்த்தர் தருவார். நீ தொடர்ந்து நடந்து போக நீ ஆண்டவர் சமூகத்தில் வல்லமையாய் ஜீவிப்பதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். இந்த வாழ்க்கையில நீ கடைசி வரைக்கும் உன்னை கர்த்தர் நடத்துவார். சேர்ந்து என்னோட கூட பாடுவீங்களா? நம்ம பாடி ஜெபிப்போம். ஆராதனை 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 என் ஜீவனை பார்க்கிலும் நீ என்றுமே பெரியவர். என் ஜீவனை பார்க்கிலும் நீ என்றுமே பெரியவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை. நல்ல பிதாவே, இந்த நல்ல இரவு வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்தில் நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. அநேக நேரங்களில் நன்றி கெட்டவர்களாக, நன்றி இழந்தவர்களாக, செய்த நன்றியை மறந்து அப்பா உமக்கு விரோதமாகவே நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை போல கர்த்தர் தந்த எல்லா நன்மைகளையும் மறந்து முறுமுறுக்கிறவர்களாக, உமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு அந்த ரியலைசேஷனே வரமாட்டேங்குது. அந்த உணர்வு இல்லாதவர்களாய், இருதயம் மழுங்கி போனவர்களாய் காணப்படுகிறோம். அநேக நேரங்களில் கர்த்தர் தந்திருக்கிற இந்த அற்புதமான ஜீவனை நாங்கள் ஆண்டவரே உதாசீனப்படுத்துகிறோம். அதை அசால்ட்டா எண்ணுகிறோம். ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வல்லமையை புரிந்து கொள்ள, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து எந்நேரமோ உமக்கு நன்றி சொல்கிறவர்களாக சங்கீதக்காரன் கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். No matter of what situation I might be in, I will always praise you.
எப்பொழுதும் உம்மை துதிப்பேன் என்கிற இந்த மனநிலையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாரத்தில் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவரே எங்கள் ஜனங்களோடு கூட நீங்கள் இருங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. கேட்ட வார்த்தைகள் 30, 60, 100 எங்கள் இருதயத்தில் பலன் கொடுக்கட்டும். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை ஒருவருக்கு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சகவாசம் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம் கூட இருப்பதாக. ஆமென். ஈமாயினர். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்றி செலுத்துகிறவர்களாய், நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. நம்மளை சுற்றி இருக்கிற ஆண்டவருடைய கிரியேஷனை பார்த்து கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நம்முடைய உணவு, உடை, நம்முடைய இயற்கை, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சுவாசிக்க காற்று தந்திருக்கிறார், லங்ஸ் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த வாரம் முழுவதும் ஆபத்தான பகுதிகளில் போகிற வருகிற, கொரோனா வார்ட்ஸில் வேலை செய்கிற, கொரோனா இருக்கிற பகுதிகளை, மனிதர்களை சந்திக்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. இந்த வாரம் முழுவதிலும் கர்த்தருடைய தூதனானவர் முன்னும் பின்னும் இருந்து உங்களை நடத்துவாராக. கேட்ட வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் பதிந்து 30, 60, 100 நீங்கள் பலன் கொடுக்க, கனி கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எங்கள் சேனலை முதல் தடவை பார்க்கிறவங்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேக இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் காரணிகளாக மாறுங்கள். Thank you dear friends and family for joining with us today. May God bless you all. Amen.